எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான். என்ன செய்கிற, நீ தூங்கிட்டியா அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான். பார்த்தா ரொம்ப நேரத்துக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து ரிப்ளைவே வரல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோனை அந்த ஷென் இருக்கா இல்லையா, அவள் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அதுவும் ஹீரோவோட மெசேஜை இப்போ பார்த்த உடனே அந்த ஃபோனை எங்கேயோ தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. பட் இது தெரியாமல் நம்ம ஹீரோ தான் ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, அம்மா நீ என்ன நம்புறியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மாவும், கண்டிப்பாக நான் உன்னை நம்புகிறேன். இங்கே பாருமா, எனக்கு தெரியும் நீ ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டேன்னு. ஆனால் நீ என்னதான் இந்த மாதிரி வளர்ந்துருந்தாலுமே நீ மற்றவங்களை காயப்படுத்த மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணுவான்னு சொல்லி வெயிட் பண்ணுறான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகிடுது. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான் இப்போது. அப்போ டக்குன்னு ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. இவ தான் ஃபோன் பண்ணுறாளோ அப்படின்னு வேகமாக ஹீரோ எழுந்துனா அங்கே ஹீரோவுக்கு ஃபோன் வரல. அதுக்கும் பதிலாக பக்கத்தில் இருக்க செங்முக்கு தான் ஃபோன் வந்திருக்கு. அதுவும் ஹுவா தான் கால் பண்ணியிருக்கா. இவனும் ஃபோனை அட்டன் பண்ணி குட் மார்னிங் ஹுவா அப்படின்னு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோவுக்கா செம்ம கோவம் வந்துடுது. உடனே அவன் செங்முவை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். செங்முவும் கேட்குறான், டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்லடா, உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சோகமாக இருந்தா நீ என்ன தெரியுமா செய்யணும், எதுவுமே செய்யாமல் அப்படியே அமைதியாக இருக்கணும். நீ என்னன்னா இப்படி பேசிகிட்டே இருக்க அப்படின்னு ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க மூடை சரி பண்ணணுன்றதுக்காக நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா அங்கிள் வாங் வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் சந்தோஷமாக கிளம்புறாங்க. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே அவங்க, ஓ அப்படியா, அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சா, தோ நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஹீரோயினை மறந்துட்டு அப்படியே போய் காரில் ஏறுறாங்க. ஹீரோயின் பாவமாக பார்க்குறாளா. உடனே அவங்க, அச்சோ சாரிம்மா, எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுமா, நீங்கள் கிளம்புங்க, நான் தனியாகவே அங்கிள் வாங்க வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ நிஜமாக தான் சொல்கிறியா, உனக்கு ஓகேவா? அம்மா எனக்கு ஓகே தான், நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்க, ஷென்னோட அம்மா நின்றுட்டு இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போய், ஆண்டி என்னோட ஃபோன் எங்கே விழுந்ததுன்னே தெரியல, நான் புதுசாக வேறு ஃபோன் வாங்கியிருக்கேன், அதோட இந்தாங்க நம்பர் அப்படின்னு புது நம்பரை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் காலேஜ்க்கு வராரு. காலேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறமா கூட ஹீரோயின் ரிப்ளை பண்ணுவான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ரொம்ப நேரம் ஆகிடுது, ஹீரோயின் கிட்ட இருந்து ரிப்ளைவே வரல. உடனே ஹீரோ அப்படியே நெளிஞ்சிட்டே ஹுவாஹுவா கிட்ட வராரு. வந்து, ஆமாம் ஹுவாஹுவா எங்கே, உன் ஃப்ரெண்டை காலேஜ் பக்கமே காணோம் அப்படின்னு கேட்குறான். அவள் உடனே, ஏன் உனக்கு மெமரி லாஸ் ஏதாவது ஆயிடுச்சா என்ன, அவளை தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, புதுசாக தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்க அப்படின்னு அவள் கேட்க, இல்லை தெரியும், இருந்தாலும் அவள் இப்போ வீட்டில் தான் இருக்காளா, உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவள் வீட்டில் தான் இருப்பா, வேற எங்கே இருக்க போறா அப்படின்னு அவள் சொல்ல, இல்லை நீ எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் கால் பண்ணி கேட்டு பாரு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு ஹுவாஹுவாவும் ஃபோனை எடுக்கிறா. கால் பண்ணலான்னு போகிறா. டக்குன்னு இல்லை அவள் கண்டிப்பாக ரொம்பவே அப்செட்டாக இருப்பா, நான் ஃபோன் பண்ணால் அவளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், நான் ஃபோன் பண்ணலை அப்படின்னு அவள் சொல்கிறா. ஹுவாஹுவா என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம கூட இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மனசு சரியில்லைன்னா நம்ம இப்படியே அமைதியாக இருக்கிறது, அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு அவளை சந்தோஷப்படுத்துறது இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே செங்மு இன்னொரு பக்கம், ஆனால் மச்சான் நீ காலையில் வேறு மாதிரிலாம் சொன்ன, கூட இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மனசு சரியில்லைனா நம்ம எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கணும்னு தானடா நீ சொன்ன அப்படின்னு செங்மு சொல்ல, டே கொஞ்சம் வாயை மூடுறா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இன்னொரு பக்கம் ஹுவாஹுவா, சரி இருங்க நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அவள் ஃபோன் பண்ணுறா. பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உடனே ஹுவாஹுவா, அவள் தூங்கிட்டு இருக்கா போல, அதான் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு கேஷுவலாக விட்டுடுறா. பட் நம்ம ஹீரோ உடனே என்னாச்சு, ஏன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். தென் ஹீரோ கிளம்பி லைப்ரரிக்கு போகிறான். அப்படி போகும்போது ஏற்கனவே இவனும் ஹீரோயினும் பண்ண கூத்தி எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதோட ஹீரோயின் ஒரு புக்கை எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த புக்கை எடுத்து பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். தென் அப்படியே ஹீரோயினுக்கு கால் பண்ணியுமே பார்க்குறான். பட் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு பதிலாக ஏலின் இருக்கான்ல, அவனும் அந்த ஷென்னும் ஒன்றா சேர்ந்து அந்த ட்ராமாக்கான ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஏலின் ஒரு மாதிரி கோஆப்ரேட் பண்ணவே மாட்றான். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரியே தெரிய மாட்டுது. இது அங்கே இருக்க ப்ரொஃபஸர்லாம் பார்த்துட்டு, என்னது இது, இவங்க தான் இந்த கதையோட மெயின் லீட்ஸ்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு கெமிஸ்ட்ரியே இல்லையே, இவங்களை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அந்த சீனியர் இருக்கா இல்லையா, அவளுக்கு அப்படியே கோவமாக வந்துட்டுருக்கு.
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக செங்மு கிட்ட இருந்து கால் வருது. அவன் உடனே கால் பண்ணி, மச்சான் இந்த ஹுவாஹுவாக்கு உடம்பு சரியில்லையா, அதான் நாங்கள் ஷாப்பிங்க்கு வெளியே போகிறோம், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறான். டேய் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தானடா போவாங்க, நீங்கள் என்னடா ஷாப்பிங்க்கு போகிறீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் ஹுவாஹுவா உன் கூடயா இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இவனும் ஆமான்னு சொல்கிறான். சரி ஒரு நிமிஷம் அவகிட்ட ஃபோனை கூட அப்படின்னு சொல்ல இவனும் கொடுக்குறான். அப்போ ஹீரோ, என்ன ஹுவாஹுவா நீ இவ்வளோ அலட்சியமாக இருக்க, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை ஒரு நாள் முழுக்க காணும், அவள் எங்கே போனா என்ன ஆனா இதை பற்றிலாம் நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னடா ஆச்சு, ரூனிங்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவ கேட்க, அவள் ஒரு நாளாக எங்கே போனானே தெரியல, ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, ஸோ அவளுக்கு என்ன ஆச்சுன்னு அவள் வீட்டுக்கு போய் பார்க்கணுன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது தோணுது தான். ஒரு நிமிஷம் இரு, நீ எதுக்கு காலையிலேருந்து ரூனிங்கை பற்றியே கேட்டுட்ருக்க, ஏன் ரூனிங் மேலே உனக்கு அவ்வளோ அக்கறையா அப்படின்னு ஹுவாஹுவா கேட்குறா. அது வந்து அப்படின்னு ஹீரோ திணற, இங்கே பாரு நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பேன், உனக்கு ஒரு வேளை ரூனிங்கை பிடிச்சிருக்கு அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் அது அவகிட்ட அப்படியே போய் சொல்லிடு அப்படின்னு ஹுவாஹுவா செங்முவை பார்த்து, ஏன்னா பொண்ணுங்களுக்கு எப்போதுமே தைரியமாக மனசில் இருக்கிறத சொல்ல தெரிஞ்ச ஆம்பளைங்களை தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு செங்முவை பார்த்து சிரிச்சுட்டு ஃபோனை கட் பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான் போகலாமான்னு. பட் ஹுவாஹுவா செங்முவை பார்த்து, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறா. அவனு சிரிச்சுட்டே, நல்லாவே புரியுது, ஈமியாவுக்கு ரூனிங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, போட முட்டாள் அப்படின்னு இவ திட்டிட்டு அங்கேருந்து வந்துடுறா. பட் ஹீரோ இப்போ என்ன செய்கிறாருன்னா வேகமாக ஹீரோயினை தேடி அவளோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அப்படி போயிருக்கும் போது தான் நம்ம ஹீரோயின் கிராமத்தில் இருக்க அவளோட அங்கிள் வாங் வீட்டுக்கு போயிருக்கான்ற விஷயம் தெரிய வர, ஸோ ஹீரோ வேகமாக அங்கே கிளம்பி போகிறான். இன்னொரு பக்கம் இங்கே ப்ராக்டிஸ் நடந்துகிட்டே இருக்குது. என்னென்னு தெரியல, ஏலியன் ஒழுங்காகவே கோஆப்ரேட் பண்ண மாட்டான். ஸோ அந்த ப்ராக்டிஸ் ஃபுல்லாகவே சொதப்பிட்டே இருக்குது. ஷென்னுக்கு கோவமாக வருது, பேசாமல் ஈமியாவே இருந்திருக்கலாம், இவன் வந்ததால தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி, உனக்கு இப்போ உடம்பு பெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்குறா. அவனும் பெட்டராக தான் இருக்குது, இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஏதோ ஒரு ட்ரெயினில் பேசுவாங்க இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் சொல்கிறது, அந்த சவுண்டு கேட்குது இவளுக்கு. உடனே இவளுக்கு புரிஞ்சிருது நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இல்லை வேற எங்கேயோ போயிட்டுருக்கான்ற விஷயம். கரெக்டு. இப்போ நம்ம ஹீரோயினை பார்க்கணுன்றதுக்காக கிளம்பி வந்திருக்கான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா பெருசாக ஸ்வெட்டர் போட்டுட்டு நின்றுட்டுருக்கா. ஹீரோவுக்கு சிரிப்பாக வருது. என்னது இது ட்ரெஸ்ஸு, நீ எப்போதும் காமெடியாக தான் ட்ரெஸ் பண்ணுவியா அப்படின்னு சிரிக்கும் போது, டேய் வாய முட்றா, நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு ஹீரோயின் முறைக்கிறாங்க. அப்போ பின்னாடியிலேருந்து ஏதோ ஒரு சத்தம் பார்த்தா நம்ம ஹீரோவை ஒரு வாத்து கொத்துனுச்சு இல்லையா, அது வந்து நின்றுட்டுருக்கு. நம்ம ஹீரோயினும், கவலைப்படாத, இப்போ இது உனக்கு கொத்தாது அப்படின்னு சொல்லும் போதே அது நம்ம ஹீரோவை துரத்திட்டு அப்படியே கொத்த வர ஹீரோ ஓடியே போயிடுறான். இன்னொரு பக்கம் ஏலியன் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின் ஃபோன் எடுக்காததால் உடனே ஹீரோயினோட அம்மாவுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறான். அப்போ தான் அவனுக்கும் தெரியுது நம்ம ஹீரோயின் அங்கிள் வீட்டுக்கு போயிருக்காங்கன்ற விஷயம். ஸோ இவன் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஷென் வரா. அவள் வந்து, சீனியர் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. என்ன பேசணும்? அது ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணும் போது நீங்கள் ஏன் கோஆப்ரேட் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு கேட்குறா. அவன் உடனே, இப்போ நான் வேணும்னு கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறான். அது எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அது என்னென்னா, உங்களுக்கு உண்மையாகவே ரூனிங்கை பிடிச்சிருக்கா, இல்லை உங்கள் தம்பி அவளை காதலிக்கிறான்றதுக்காக நீங்களும் அவள் பின்னாடி சுற்றுறீங்களா அப்படின்னு கேட்குறா. இப்போ எதுக்கு இதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க? அட சொல்லுங்கள் சீனியர், நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்னு இவ சொல்கிறா. இல்லை நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது அப்படின்னு ஏலின்னு சொல்லும் போது, ஏன் சீனியர் மறைக்கிறீங்க, உண்மையை ஒத்துக்கோங்க, இந்த காலேஜ்லேயே ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட் நீங்கள், உங்களை நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், ஸோ ரூனிங்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் சொன்னதால் ரூனிங் எப்போதும் உங்களையே காதலிச்சிட்டு இருப்பான்னு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் இப்போ டக்குன்னு நீங்கள் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதால உங்களுக்கு பயமாக இருக்கோ அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாய மூடுறியா? அட உண்மையை ஒத்துக்கோங்க சீனியர், ரூனிங் உங்களை விட்டுட்டு ஹீமியா கூட போயிடுவாளோன்னு உங்களுக்கு பயம். என்ன சீனியர் பண்ண போகிறீங்க இப்போது? உங்களோட தம்பிக்கிட்டேயே தோற்று போக போகிறீங்களா என்ன? ஆனால் அது நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈமியா உங்களை விட இப்போ ஒரு ஸ்டெப் மேலே இருக்கான். அவன் ஹீரோயினை பார்க்கணுன்றதுக்காக அவளோட அங்கிள் வீட்டுக்கே போயிட்டான். ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கூட பிறந்த தம்பிக்கிட்டேயே தோற்று போக போகிறீங்களா அப்படின்னு சும்மா இருக்க ஏலின்னு நல்லா குழப்பி விட்டுட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த அங்கிளோட வீட்டிலே இருக்காரு. அவருமே நல்லா பெரிய பெரிய ஸ்வெட்டர் போட்டுட்டு இருக்காரு. உடனே ஹீரோ, என்னது எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்வெட்டராக கொடுக்குற, ஒரு சின்ன ஸ்வெட்டராக கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயினா அவங்க அங்கிள் கிட்ட,
அங்கிள் இந்த ஸ்வெட்டர்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, நாங்கள் வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறா. அந்த அங்கிள் உடனே இல்லை இல்லை இங்கே ரொம்ப குளிரும், ஹீட்டர் கூட கிடையாது, அதனால நீங்கள் இப்படி ஸ்வெட்டர் போட்டுக்கிறது தான் நல்லது அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ அங்கிள் பேசாமல் நான் மட்டும் என் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நீ கூட வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கணும், கொஞ்சம் சைலண்ட்டாக இரு அப்படின்னு அவர் சொல்ல இவங்க 2 பேரும் முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அங்கிள் கூட அவருக்கு தெரிஞ்ச ஏதோ ரிலேட்டிவோட பையன் இருக்கான். அவன் உடனே நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக அந்த ஸ்வெட்டரை போட்டுக்கோங்க, ஏன்னா அது ரெண்டும் என்னோட அம்மா அப்பாவோட ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்ல இவங்க வாயை மூடிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ குளிக்கணும்னு போகிறான். பார்த்தா அங்கே ஹீட்டர் வேலை செய்யல போல. உடனே கத்த ஆரம்பிச்சிடுறான், இங்கன்னா ஹீட்டர் கூட வேலை செய்ய மாட்டேது அப்படின்னு. அப்போ ஹீரோயின் அது தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஹீட் ஆகும், நீ வெயிட் பண்ணி குளி அப்படின்னு சொல்ல அவன் கேட்க மாட்டேறான், கத்திட்டே இருக்கான். நீ அமைதியாக இல்லை, இப்போ நான் வந்து கடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஹீரோவும் அமைதியாக பச்சை தண்ணியிலே குளிச்சுட்டு வந்துடுறான். அவனுக்கு ரொம்ப குளிருது. உடனே கூட இருக்க அந்த சின்ன பையன் என்னன்னா குளிருதா, நான் வேணும்னா உங்களுக்காக துவட்டி விடட்டுமா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா அதெல்லாம் வேணாம், ஆனால் உன்னோட அங்கிள் கிட்ட சொல்லி ஒரு நல்ல ஹீட்டரை வாங்கி போட சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே அந்த பையன் ஆனால் அது வாங்குறதுக்கு ரொம்ப செலவாகும்னு அங்கிள் சொன்னாரே, என்ன செலவாக போகுது, அவர்கிட்ட எவ்வளோ பிக்மெண்ட் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் விற்றா கோடி கணக்கில் பணம் வரும் அப்படின்னு சொல்ல ஆனால் தாத்தா சொல்லியிருக்காரு அதெல்லாம் விற்கக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும்னு அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட அப்பா அம்மா எங்கே போனாங்க? என்னோட அப்பா அம்மாவா, அவங்க வெளியூருக்கு வேலைக்காக போயிருக்காங்க, அவங்க வர வரைக்கும் நான் அங்கிள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சத்தம், தூங்கலையா அப்படின்னு அங்கிள் கேட்குறாரு. ஸோ இவங்க வேகமாக படுத்துடுறாங்க. காலையில் 6 மணி ஆகுது. 6 மணி ஆகும்போதே ஹீரோவை அடித்து எழுப்பிடுறாங்க. ஹீரோவும் ஏண்டா தினமும் காலையில் 6 மணிக்கே வாடா எழுந்துவீங்க அப்படின்னு புலம்பிட்டே எழுந்துறாரு. இதுவே இன்னொரு பக்கம் ஏலின் இருக்கான் இல்லையா, அவனுமே இப்போ காலங்காத்தால் நம்ம ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லி இந்த அங்கிளோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கான். பட் அப்படி வரும்போது அவனுக்கு அவனோட வீட்டிலேருந்து ஃபோன் வருது. என்னென்ன அட்டன் பண்ணால் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி கால் வருது. ஸோ இவனால் இப்போ ஹீரோயினை பார்க்க போக முடியல. அப்படியே வண்டியை திருப்பிட்டு அவங்க அம்மாவை பார்க்க கிளம்பிடுறான். பட் இங்கே இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அங்கிள் எதுக்கு அங்கிள் காலங்காத்தாலே எழுப்பி உட்கார வச்சுருக்கீங்க, இவனை மட்டும் எழுப்பியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு ஹீரோவை கை காமிக்க ரோனிங் உனக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வுன்னு ஏதாவது இருக்கா, என்ன மாட்டி விட்டுறப்பாரு அப்படின்னு அவன் சொல்கிறான். பட் அப்பா அந்த அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, எங்கே பாருங்க நீங்கள்லாம் இங்கே இருக்கணும்னா சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோன் கேட்குறா, ஆனால் அங்கிள் இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன், அப்போல்லாம் நீங்கள் எந்த ரூல்ஸும் சொன்னதில்லையே. ஆமாம் இதுக்கு முன்னாடி வந்த அப்போல்லாம் தனியாக தானே வந்த, கூட எந்த வாளையும் கூட்டிகிட்டு வரலல்ல அப்படின்னு அவர் கேட்க என்னது இவனை என் வாளுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் சிரிக்க, இது நான் வாளா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். அப்போ அந்த அங்கிள் சரி கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் இங்கே இருக்க முடியும். சரி என்ன அங்கிள் அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவருமே அது வேற எதுவும் கிடையாது, ஆக்சுவலி நீங்கள்லாம் இங்கே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் உடனே நான் சமைப்பேன் ஆனால் இவனுக்கு சமைக்க தெரியாதே அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவனுக்கு வேறு வேலை கொடுத்துக்கிறேன், நீ மட்டும் சமைச்சிரு அப்படின்னு அங்கிள் சொல்கிறாரு. உடனே ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போக நீ ரொம்ப சந்தோஷப்படாத, நீ இங்கே இருக்க கல் எல்லாத்தையுமே உடச்சி அதில் இருக்க கலர்ஸ் எல்லாத்தையும் பிரித்து வை அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு முகம் வாடுது. பட் ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏலின் இருக்கான் இல்லையா, அவன் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறான். அங்கே போய் என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறான். அப்போது இவனோட அம்மா கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலி நேற்று உன்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆனிவர்சரி, ஸோ உன்னோட அப்பா வருவாங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவர் வேலை இருக்குன்னு சொல்லி வரவே இல்லையா, அதான் அவங்க சோகத்தில் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க. காலையில் பார்த்தா அப்படியே மயங்கி கீழே விழுந்திருந்தாங்களா, அதான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே ஏலினும் என்ன செய்கிறானா, இப்போ அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி உள்ளே போகிறான். அவங்க அம்மா இவனை பார்த்த உடனே அட நீ ஏப்பா இங்கே வந்த, உனக்கு காலேஜ் இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் பரவாயில்லம்மா, என்னாச்சு நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியாமே, ரொம்ப சோகத்தில் இருக்கியோ அப்படின்னு கேட்குறான். எனக்கு என்னப்பா சோகம், உங்களை மாதிரி ஒரு 2 தங்கமான பசங்களை பெற்றதுக்கப்புறம் எனக்கு ஏன் சோகமாக இருக்க போகுது, அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்த ஈமியா கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அவங்ககிட்ட நான் சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நல்லது, அவங்ககிட்ட சொல்லாத, அதோட நீயும் காலேஜ்க்கு கிளம்பு, நான் நல்லா தான் இருக்கேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவனுக்கு மனசே கேட்க மாட்டுது. இன்னொரு பக்கம் இங்கே அங்கிள் வீட்டில் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் சமைக்கிறாங்க, ஹீரோ இன்னொரு பக்கம் அந்த கல் எல்லாத்தையுமே அரைச்சி அப்படியே அந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், ஐயோ இந்த வேலை ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த அங்கிள் சொல்கிறாரு, இந்த வேலையிலையும் ஃபன் இருக்குது, ஆனால் உனக்கு அதை பார்க்க தான் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு.
இந்த வேலையில் என்ன ஃபன் இருக்குது அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, ஆமாம் நீ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்க, உங்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்க, எங்களோட வேலை என்ன, பழமையான விஷயம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறது, மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு அவன் சொல்கிறான். எக்ஸாக்ட்லி. அப்போ நீ என்ன பண்ணுவ? பழமையான விஷயம்னா சும்மா சட்டி பானை மட்டுமா இருக்கும், ஓவியங்களும் இருக்கும்ல. சொல்லப்போனால் ஓவியங்களில் தான் பல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் நாட்கள் போக போக அந்த ஓவியம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்க பெயிண்ட்டை வச்சு அது எதையுமே நீ ரீஸ்டோர் பண்ண முடியாது. தோருக்கே இந்த கற்கள் இதிலிருந்து வர வண்ணங்களை வச்சு தான் உன்னால் அதை ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுக்கோ இது எவ்வளோ முக்கியமான வேலைன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த வேலையில் பெருசாக பணம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இந்த வேலை பார்த்தா கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் இந்த வீடு இருக்குது, இன்னொரு பக்கம் பெரிய பங்களா இருக்குன்னா எல்லாரும் எதை சூஸ் பண்ணுவாங்க, பங்களாவை தானே அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் இந்த வீட்டை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அங்கிள் சொல்கிறாரு. கரெக்டு, அதனால தான் நீங்கள் இன்னும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இந்த வேலை பார்க்குற ஆள் நான் மட்டும்தான் கடைசியாக மிச்சம் இருக்கேன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. தென் அந்த அங்கிள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், ஈமியா இங்கே வாயேன், ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, வந்து இந்த சமையலை பாரேன் அப்படின்னு சொல்கிறா. தோ வரேன் அப்படின்னு இவன் போகிறான். போனால் எல்லாமே கருகி போயிருக்கு. உடனே அங்கிள் நான் சமைச்சது எல்லாத்தையும் இவன் கருகிட்டான், வந்து பாருங்க அப்படின்னு ஹீரோவை மாட்டி விட்டுடுறா. அந்த அங்கிளும் வந்து பார்த்த உடனே ஹீரோ விரட்டி விரட்டி வெளுக்க நம்ம ஹீரோ நல்லா மாட்டிக்கிறான். இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க வந்து ட்ராமா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஈலினையே காணும். எங்கடா இவன் போனான் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு ஏலின் சாரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஓடி வரான். உடனே ஷென் போய், ஓ சீனியர் இன்னைக்கு வரவே மாட்டீங்கன்னு நினச்சேன், நான் எப்படி வராமல் போவேன், ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணால் அதை கண்டிப்பாக நான் முடிச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஓஹோ அப்படியா அப்படின்னு இவ கேட்குறா. அப்போ ஏலின், நேற்று ஏதோ என்னை பற்றியும் என் தம்பியை பற்றியும் ஏதேதோ சொன்னேன், ஆனால் நீ என்ன சொன்னாலும் அவன் என் தம்பின்றது மாறாது, ஓகேவா? அதனால எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் உண்டாக்க முடியாது. எங்களை பற்றி இவ்வளோ பேசுறியே, உனக்கும் ரோனிங்க்கும் நடுவில் எல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போது இவ, எனக்கும் ரோனிங்க்கும் நடுவில் ஒன்றும் அக்கா தங்கச்சி பாசம்லாம் கிடையாது, அவள் ஒரு பெரிய பிரின்சஸ், நான் மெய்டு அப்படின்னு சொல்கிறா. கொஞ்சம் வாயை மூன்றியா, இங்கே யாரும் பிரின்சஸும் கிடையாது மெய்டும் கிடையாது, எல்லாமே நீயே யோசிக்கிறது தான், நீ உன் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சா அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு அவன் சொல்ல, உடனே வந்துடுவீங்களே, உங்களை மாதிரி பணக்காரவங்களே இந்த மாதிரி தான், ஒரு பெரிய பொசிஷனில் இருந்துட்டு எங்களை மாதிரி இருக்க ஏழைங்களை பார்த்து கம்மா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ முன்னேறிடுவ, ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு வாயாலே ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் அப்படின்னு அவர் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு போகிறா. இன்னொரு பக்கம் இங்கே அங்கிள் வீட்டில் ஏதோ ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து அந்த அங்கிள் கிட்ட இருக்க அந்த பிக்மெண்ட் எல்லாத்தையும் கேட்குறாரு. ஆனால் அந்த அங்கிள் எவ்வளோ கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் அதை கொடுக்கவே மாட்டேன்னு சொல்ல, இதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருங்க, நீங்கள் இங்கே இருந்தால் மட்டும்தான் அங்கிள் எனக்கு முட்டை கொடுப்பாரு, இல்லைனா விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல, எனது முட்டை கூட இவர் வாங்கி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. தென் இவங்க எல்லாரும் இப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த பிளேஸ்க்கு ஒருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவனோட ஸ்கூல் பிரின்சிபலும் கூடவே ஏதோ டிவி வச்சுருக்க ஓனருமே வராரு. இப்போ இவங்க வந்து, ஹே ஷிமு எப்படி இருக்க, நம்ம ஸ்கூலில் ஒரு டிவி ப்ரோக்ராம் நடக்க போதே, அதை பற்றி உன் அங்கிள் கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கிள் வாங்கும், அவன் அதை பற்றி என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்கூலோட பிரின்சிபல், ஓகே இவர் தான் அந்த ஷோவை நடத்த போகிறாரு அப்படின்னு அந்த டிவியோட ஓனரை காட்டுறாங்க. அப்போ அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, நான் நினச்சதை விட நீங்கள் பழமையான எல்லாத்தையும் நல்லாவே பாதுகாத்துட்டு இருக்கீங்க, நான் ஸ்கூலில் மட்டும் இந்த ப்ரோக்ராமை நடத்த போகிறதில்ல, அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாகவே வருவேன், அப்படி வரும்போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்றத அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் சொல்லணும், சொல்லப்போனால் நீங்கள் அழணும், முக்கியமாக இந்த சின்ன பையன் அழுதே தீரணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு சின்ன பையனை அழ வைக்கணுமா அப்படின்னு அவர் பார்க்குறாரு. ஆமாங்க, நீங்களாம் அழுதா தானே ஆடியன்ஸும் பார்த்து அழுவாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் நிறைய டிஆர்பி ஏறும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் யாருமே அந்த ப்ரோக்ராமில் புது ட்ரெஸ்ஸே போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பிரின்சிபல், ஏன் புது ட்ரெஸ் போடக்கூடாது, ஏன்னா புது ட்ரெஸ்லாம் போட்டால் சிம்பத்தியே வராது, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸாக போடுங்க அப்படின்னு சொல்ல, எனது கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸா, அதெல்லாம் போட்டால் சின்ன பசங்களுக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ஆகிடாதா அப்படின்னு கேட்கும் போது, அட யாருக்குங்க அதெல்லாம் முக்கியம், இந்த மாதிரி ஏதாவது போட்டால் தான் டிஆர்பி ஏறும் அப்படின்னு அதை பற்றி அவர் பேசும்போது உடனே ஹீரோயின், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, இந்த பசங்க எல்லாரும் கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க, புது ட்ரெஸ் தான் போடுவாங்க, நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ரொம்ப ஈஸியாக பேசிகிட்டு இருக்க, நான் சொல்கிறது இந்த பையனுக்கு மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலில் இருக்க எல்லா பசங்களுக்கும் நீ புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவியா,
நான் எடுத்து கொடுப்பேன், ஒரு வேளை அதுக்கு எடுத்து கொடுக்க என்கிட்ட பணம் இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்டு ஈமியா ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு பிடிச்சி இழுக்க, இது நானா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். அப்போ ஹீரோயின் நறுக்குன்னு கில்ல, ஆ நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சிரிக்கிறான். தென் அங்கே இருக்கவங்கெல்லாம் போயிடுறாங்க, நைட் ஆகிடுது. இப்போ நம்ம ஹீரோ இந்த அங்கிள் வாங்கி இப்படி இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன ரொம்ப பலமான யோசனையாக இருக்கு போல, என்ன அந்த ட்ரெஸ் எடுக்க ஒன்றையும் கோத்து விட்டுட்டேன்னு வருத்தத்தில் இருக்கியோ அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு அந்த ஆளு கூட சண்டை போடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நீ மட்டும் போக வேண்டியது தானே, என்னையும் எதுக்கு சேர்த்து மாட்டி விட்ட அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இதில் என்ன இருக்குது, நீ மட்டும் என்ன ஏழை விட்டு பையனா, பணக்கார விட்டு பையன் தானே, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுல உனக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்னு ஹீரோன்னு கேட்குறா. சரி இவ்வளோ பேசுறியே, நீயும் பணக்கார விட்டு பொண்ணு தானே, அப்போ நீ மட்டும் ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாமே. நான் பணக்கார வீட்டு பொண்ணு தான், அதுக்காக பணம் ஒன்றும் மரத்தில் காய்க்கலல்ல, இருக்கட்டும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஹெல்ப் பண்ணுவோம், இதில் என்ன வந்துருச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எப்பா எப்படி தான் நீ பேச்சுக்கு பேச்சு பேசிட்டே இருக்கியோ தெரியல, ஆனால் ஒன்றை மாதிரி இருக்க நான் ட்ரை பண்ணாலும் என்னால் முடியலப்பா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியா, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆமாம் ட்ரை பண்ண தான் போகிறேன், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின், நீ என்ன சொல்கிற அப்படின்னா, எனக்காக தான் நீ இவ்வளோ தூரம் வந்தியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் உனக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறா. அது அது நான் நான் அப்படின்னு அவன் தயங்கிட்டே ஏதோ சொல்ல வரான். கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம். பாய்.